ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதலில் சிங்கர சேனை அனுமனை அழிக்க முயற்சி செஞ்சு அந்த சேனையில் ஒரு உயிர் கூட மிஞ்சலை. அடுத்ததாக ஜம்புமாலி 100 வீரர்களோட போய் அவரும் மடிந்தார். இப்போ ராவணனுடைய அந்த பஞ்ச சேனாதிபதிகள் அனுமனை பிடிச்சிட்டு வர்றதுக்காக கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த 5 சேனாதிபதிகளுக்கும் அனுமனை ஒரு மாயாவி மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. மாயாவியே, ஒரு குரங்கு வடிவத்தில் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்து நின்றுட்டா நாங்கள் பயந்துருவோம் நினச்சியா? எங்களை பற்றி என்ன நினச்ச? நாங்கள் மாயாவிக்கெல்லாம் மாயாவியான ராவணேஸ்வரனுடைய படைத்தளபதிகள். உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் நினச்சி பயப்படுற அந்த யமனையே யமப்பட்டணத்துக்குள் புகுந்து கட்டி இழுத்துட்டு வந்தவங்க நாங்கள். உன்னோட மாய ரூபம் எங்களை எதுவுமே செய்யாது. பதிலுக்கு உன் ஒசரத்துக்கு நாங்கள் எழுப்ப போகும் எங்களோட ஆயுதங்களுக்கு நீ பதில் சொல்லு. உன்னோட ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஆயுதம் எறிவோம், முடிஞ்சா தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பானமலை பொழிய தொடங்கினாங்க. அவங்க 5 பேரும் அனுமன் காலடியை சுற்றி சீரான இடைவெளியில் ரதத்தில் உட்காந்துருந்தாங்க. பூமியில இருந்து பொங்குற நீர் ஊத்து மாதிரி அந்த ரதத்தில் இருந்து அம்புகள் கிளம்பி அனுமனை தாக்கியது. ஆனால் அனுமனுக்கோ அது தேன் கூட்டிலேருந்து வர்ற தேனீகள் மாதிரி தான் தெரிஞ்சது. தன் கையில் இருக்கிற இரும்பு உலக்கையை அப்படியே சிலம்பாட்டம் போல் சுற்றுறாரு. எல்லா ஆயுதங்களும் வந்த வேகத்தில் திரும்பி எய்தவங்க மேலேயே போய் மழையாக விழுந்தது. பஞ்ச சேனாதிபதிகள் தாங்கள் எய்த ஆயுதம் அம்பு மலைகள் எல்லாம் அனுமனுக்கு இல்லை, நமக்கு தான் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. டக்குன்னு எல்லாரும் அம்பு எய்துறத நிப்பாட்டிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அனுமனோ தன் காலாலேயே ரதங்களை மிதிச்சோம், சில பேர் அப்படியே ரதத்தோடு தூக்கி ஆகாசத்தில் வீசி எரிஞ்சோம். அனுமன் கொடுத்த பதிலடியில் அந்த பஞ்சசேனை பஞ்சு பஞ்சா பறந்து போச்சு. வீரர்களும் ஓடி வந்து பஞ்ச சேனாதிபதிகள் அடங்கி ஒடுங்கி அழிந்து போனதை ராவணனிடம் சொல்கிறாங்க. விஷயத்தை கேட்டதுமே ராவணன் கலக்கத்தோடு நிற்கிறாரு. விடிஞ்சதுல இருந்து தன் அப்பா கலக்கத்தோடே இருக்கிறத உணர்ந்த ராவண மகன்களில் ஒருவனான அச்சகுமாரன் பேசினான். அப்பா, என்ன இது? ஒரு அற்புத குரங்குக்கா இவ்வளவு கலக்கம்? பஞ்ச சேனாதிபதிகள் போனா என்ன, நான் இல்லையா? என்னை அனுப்புங்கள். அந்த குரங்கை கைத்தால கட்டி இந்த லங்கா நகரம் முழுக்க வேடிக்கை பார்க்க நான் இழுத்துட்டு வர்றேன் அப்படின்னு கர்ஜித்தான். அச்சகுமாரன் என்றால் என்ன? முடியாத சிறப்புகளை உடையவன் அப்படிங்கிறதான் பொருள். சகோதரன் இந்திரஜித்தை பார்த்து பெருமைப்படக்கூடியவர். ஒரு வாட்டி தேவர்களின் தலைவரான இந்திரன் ராவணனை அலட்சியம் செஞ்சதற்காக ராவணன் தன் மகன் மேகநாதனை இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க அனுப்பிச்சு வச்சாரு. அப்பயே அச்சகுமாரன் நான் போறேன், அந்த இந்திரனை கட்டி நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு துடித்தார். ஆனா ராவணன் அனுமதிக்கல. நீ நினைக்கிற மாதிரி இந்திரன் லேசுப்பட்டவன்லாம் கிடையாது. அவன் கிட்ட இருக்கிற வஜ்ராயுதம் ஒன்று போதும். அடுத்து அவனுடைய ஐராவதம் 2ஐயும் சந்திக்கும் வரபலம் மேகநாதனிடம்தான் இருக்கு. சதா சர்வகாலமும் தவம் இருந்து அவன் வாங்கி வைத்திருக்கும் வரங்களுக்கு ஒரு அளவே இல்லை. நீயும் அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. இப்பயும் அனுமனை பிடிக்கிறதுக்கு தடுத்துருவாரோ அப்படின்னு அச்சகுமாரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அச்சகுமாரன் அனுமனை பிடிக்க போனாரா, ஒருவேளை போயிருந்தா வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ராவணன் அனுமதிச்சாரா? சுந்தரகாண்டம் கதைகளை முழுசாக தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள், எல்லா லிங்க்குமே இருக்குது. அதை பார்த்து சுந்தரகாண்டம் கதைகளை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்படியே நம்ம விருதி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.